விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கொஞ்ச நேரம் இருக்கும். அதாவது புதன்கிழமை அதிகாலை 3 மணி 41 நிமிஷத்திற்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டமங்க. அப்போ என்ன ஆகுது? புதன்கிழமை அதிகாலை 3 மணி 41 நிமிஷம். புதன்கிழமை விடிஞ்ச உடனேயே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அவர் அங்கே ராசிநாதன் கூடயே சேர்றாரு, தேய்பிரை சந்திரனாகவும் வர்றார். வியாழக்கிழமை முழுக்கவே சந்திராஷ்டமம் இருக்குது. வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணி 34 நிமிஷத்துக்கு, புதன்கிழமை அதிகாலை 3 மணி 41 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி 11 மணி 34 நிமிஷம் காலையில் சந்திராஷ்டமம் முடியுது. அப்போ நடுப்பகுதி நாட்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் உள்ள ஒரு நாட்களாக இருக்குது. ஆனால் வாரத்தில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அபாரமான நாளாக இருக்கும். எதையும் சமாளிக்க முடியும், எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ராசிநாதன் எல்லாமே சுபத்துவமாக இருக்கிற நண்பர்கள் 3 பேரும் ஒன்று கூடுகின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால வாரத்தில் முதல் 2 நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அட்டகாசமான நாட்களாக இருக்கும். ஆனால் நடுப்பகுதியில் கொஞ்சம் அப்படியே மெத்துன்னு கிடக்கும். மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுபலன்கள்லாம் சொல்ல மாட்டேன். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே இருக்க, சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட ஜீவனாதிபதி வலுத்து ஜீவனத்தில் இருக்க, 11ஆம் இடத்திற்கு 2 சுபகிரகங்கள் தொடர்புகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அவரவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல வாழ்க்கையில் வெற்றி, எதிரிகளில் வெற்றி, இதெல்லாம் இருக்கும். இன்னொன்று முக்கியமான பலன் சொல்லணும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு பழக்கத்தை விட்டுறணும்னு நினச்சிருந்தவங்க எல்லாருக்குமே அந்த பழக்க வழக்கங்களை விடக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே, அதாவது என்ன பழக்க வழக்கங்கள், யாரை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ, எந்த பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்தீர்களோ, அந்த அமைப்புகளெல்லாம் மனக்கட்டுப்பாடு இருந்து அந்த மனக்கட்டுப்பாட்டோடு செயலாகுகின்ற ஒரு நல்ல அமைப்பு இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஜெயிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து அவரவருடைய சகல தரப்பு வயதுக்காரர்களுக்கும் அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றாற் போல நல்லவைகள் மட்டும்தான் இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும்.